ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பேலன்ஸ்டு நியூட்ரிஷனோட ஒரு ஹெல்த்தியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த லஞ்ச் பாக்ஸில் மேக்ரோ நியூட்ரியன்ஸ் ஒரு நாளைக்கு நமக்கு எந்த விகிதத்தில் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி போர்ஷன்ஸில் அலோகேட் பண்ணியிருக்கேன். சரி வாங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு மெயின் டிஷ் பார்த்திங்க அப்படின்னா மஷ்ரூம் சந்தவை தான் பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி ரேஷன் அரிசியில் தான் ட்ரை பண்ணியிருக்கேன். 3 கப் அளவுக்கு ரேஷன் புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். 1 கப் அளவுக்கு நம்ம நார்மல் சாப்பாட்டு அரிசி எடுத்திருக்கேன். இன்றைக்கி பொன்னி அரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த அரிசி சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுவீங்களோ அந்த அரிசியை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம இட்லி அரிசி கூட இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த அரிசியை ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் நல்லா கழுவிக்கோங்க. இப்போது இந்த அரிசியை நம்ம ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். 8 மணி நேரம் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா அரிசி நல்லா ஊறிடுச்சு. இதை நம்ம பிளெண்டரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது இதை நான் அகாரோ ப்ரொஃபஷனல் பிளெண்டர் யூஸ் பண்ணி தான் அரைக்கிறேன். இதோட பவர் பார்த்தீங்க அப்படின்னா 2000 வாட்ஸு. நீங்கள் நார்மல் மிக்ஸி, அதாவது 700 வாட்ஸ் உள்ள மிக்சிலெலாம் அரைச்சிங்க அப்படின்னா ஓவர்லோட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் கிரைண்டர் இருந்தது அப்படின்னா கிரைண்டரில் போட்டு அரைச்சிக்கோங்க. இப்போது இதை அரைக்கும் போது நமக்கு தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கலாம். இதோட பேட்டர் கன்சிஸ்டன்சி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தோசை மாவு பதத்துக்கு ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. தோசை மாவு பதத்தை விட கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா திக்காக அரைச்சி எடுத்துக்கோங்க. இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா கொதித்து வந்த பிறகு இட்லி பிளேட்டில் இந்த இட்லியை ஊற்றிக்கோங்க. 15 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை ஒரு கத்தியை விட்டு நம்ம வெந்துருச்சா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு இதை எடுத்துடலாம். இப்போ இதை எடுத்துட்டு நல்லா ஒரு ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. இந்த இட்லி ஆறிடுச்சு அப்படின்னா நமக்கு பிழியறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நல்லா சூடாக இருக்கும் போதே நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கணும். இப்போ இதை நம்ம சந்தவை பிழியறதுல 2 அப்படி இல்லைன்னா 3 இட்லி போட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இதே மாதிரியே எல்லா இட்லியும் போட்டு நம்ம பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இந்த சந்தவை கூட நம்ம தேங்காய் சக்கரை அப்படி இல்லைன்னா தேங்காய் பால் இந்த மாதிரி கூட போட்டு சாப்பிட்டுக்கலாம். நான் பாதி சந்தவையை ஸ்வீட்டுக்கும் பாதி சந்தவையை மட்டும் காளான் சந்தவையாக செய்ய போகிறேன். இப்போது ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடான பிறகு அதில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லா பொடியாக நறுக்கின பூண்டை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. அடுத்ததான் ஒரு வரமிளகாயை இந்த மாதிரி கிள்ளி போட்டு சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை இலை, இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் ஒரு பாதி அளவுக்கு நல்லா வதங்கி வந்த பிறகு அதில் 1 டீஸ்பூன் சாம்பார் பவுடர், 1 டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போகட்டும். இப்போ இதில் நான் 200 கிராம் அளவுக்கு மஷ்ரூமை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். இந்த மஷ்ரூமை நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த மஷ்ரூமுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். சப்போஸ் இந்த உப்பு பத்தலை அப்படின்னா நம்ம சந்தவையை சேர்த்த பிறகு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் பெப்பர் பவுடரும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்மளோட மஷ்ரூம் மசாலா ரெடி ஆகிடுச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சந்தவையை இப்போ இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ நம்மளோட காளான் சந்தவை ரெடி ஆகிடுச்சு. சைட் டிஷ்க்கு முட்டை ஆம்லெட் தான் போட போகிறேன். ஒரு ஃப்ரை பேனில் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றிட்டு எண்ணெய் சூடான பிறகு அதில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. மேலே கொஞ்சமாக உப்பும் பெப்பர் பொடியும் மட்டும் தூவி 2 சைடும் வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்மளோட ரெசிபிஸ் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம லஞ்ச் பாக்ஸுக்கு பேக் பண்ணிடலாம். இந்த கப்பில் 100 கிராம் அளவுக்கு பால் ஊற்றி கொஞ்சமாக தயிர் உர ஊற்றி வைக்கிறேன். சாப்பிட்ற நேரத்துக்கு இது கரெக்டாக துவஞ்சிரும். சப்போஸ் வெறும் தயிர் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா பன்னீரில் வேறு ஒரு ரெசிபி ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இதில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக கிரேப்ஸ் தான் போட்டு கொடுக்குறேன். இதோட கலோரி பார்த்தீங்க அப்படின்னா 400 கலோரிஸ் வரும். மேக்ரோஸோட வேல்யூஸ் இந்த சார்ட்டில் இருக்குது. உங்களோட கலோரி நீட் என்னன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இந்த அளவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.